வீட்ல நேந்திரம் பழம் நெறைய இருந்ததுங்க. அதனால கேரளா ஸ்டைல்ல பழம்பொரி செய்தாச்சு. ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சுக்கணும். நேந்திரம் பழம் 1 பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இது நம்ப இந்த மாதிரி கிராஸாவோ, இல்லன்னா வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம்ல, அந்த மாதிரி நீள நீளமாவும் கட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் ரொம்ப மெலிசா கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப திக்கா இல்லாம ஓரளவுக்கு மீடியமா கட் பண்ணிக்கலாம். அடுப்புல பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பழங்கள ஒண்ணு ஒண்ணா இந்த மாதிரி நம்ம பஜ்ஜி போடுவோம்ல, அந்த மாதிரி மாவுல டிப் பண்ணி எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். பொன்னிறமா நல்லா பொரிஞ்சு வந்ததும் எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். டேஸ்டான பழம் பொரி ரெடி. உங்க வீட்லயும் நேந்திரம் பழம் இருந்தா ஒரு தடவ இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. நன்றி.